ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் கடந்த 22ஆம் தேதி பாகிஸ்தானின் லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாதிகள் 26 டூரிஸ்டுகளை சுட்டுக் கொன்று வெறியாட்டம் நடத்தினர். அந்த பயங்கரவாதிகளை வேட்டையாட பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். உள்ளூர் நபர்களின் ஆதரவு இல்லாமல் பயங்கரவாதிகள் இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருக்க முடியாது என்ற கோணத்திலும் விசாரணை நடந்தது. அதன் அடிப்படையில் பயங்கரவாதிகளுக்கு உதவியதாக சந்தேகப்படும் நபர்களை பிடித்து விசாரித்து வருகின்றனர். அவர்களில் ஒருவர் தான் குல்காம் மாவட்டத்தைச் சேர்ந்த 23 வயதான இம்தியாஸ் அகமது. 2 தினங்களுக்கு முன்புதான் இவரை போலீசார் கைது செய்தனர். இவர் லஷ்கர்-இ-தொய்பாவின் ஸ்லீப்பர் செல்லாக இருந்ததாக நம்பப்படுகிறது. பஹல்காம் தாக்குதல் பயங்கரவாதிகளுக்கு தங்க இடம், உணவு வழங்கி அடைக்கலம் தந்ததாக கூறப்படுகிறது. விசாரணையின் போது லஷ்கர் பயங்கரவாதிகள் மறைந்திருந்த இடம் பற்றி தமக்கு தெரியும் என இம்தியாஸ் ஒப்புக்கொண்டுள்ளார். போலீசார், பாதுகாப்பு படையினர் அவரை அந்த இடத்திற்கு அழைத்துச் சென்றனர். அடர்ந்த காட்டுக்குள் பாறைகள் நிறைந்த வைஷோவ் ஆற்று பகுதிக்கு அழைத்துச் சென்ற இம்தியாஸ் அகமது திடீரென அந்த ஆற்றில் குதித்து தப்பிக்க முயன்றார். ஆற்றில் வேகமாக தண்ணீர் பாய்ந்து கொண்டிருந்ததால் அவர் அடித்துச் செல்லப்பட்டார். ட்ரோன் மூலம் எடுக்கப்பட்ட இந்த வீடியோவை போலீசார் வெளியிட்டுள்ளனர். ஆற்றில் குதித்த இம்தியாஸ் நீரில் மூழ்கி இறந்தார். கரை ஒதுங்கி அவரது சடலம் மீட்கப்பட்டது. முன்னதாக குல்காம் மாவட்டத்தைச் சேர்ந்த 3 குஜார் இளைஞர்களின் சடலம் இதே வைஷோவ் ஆற்றில் இருந்துதான் மீட்கப்பட்டது. இந்த 2 சம்பவங்களையும் போலீசார் ஒப்பிட்டும் விசாரிக்கின்றனர். இம்தியாஸின் குடும்பத்தினர் போலீஸ் கஸ்டடியில் தான் அவர் இறந்துவிட்டதாக குற்றம் சாட்டுகின்றனர்.